ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? சுட சுட இந்த தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. தக்காளி சாதம் கூட ப்ரொக்கோலியை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது டக்குன்னு செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, மீடியம் சைஸில் பாதி வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், 1 இன்ச் பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலையை சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸில் 2 வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திடலாம். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வேக வைங்க. நல்லா சாஃப்டாக வெந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், தனியா பவுடர் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சேர்த்திட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துறோம். 1 கிளாஸ் அரிசின்னா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வேக வைங்க. சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு நாம் தக்காளியை சேர்த்தும் போதே அது கூட சோயாவையும் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம் பாருங்கள், ரைஸ் பாதி வெந்திருக்கு. இப்போது சிம்மில் வச்சுட்டு பிளேட்டை மூடி வச்சுடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரைஸ் கரெக்டாக வெந்திருக்குங்க. நம்ம குக்கரில் செய்யும்போது சம்டைம்ஸ் சாதம் நல்லா குழஞ்சிடும். பட் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் இதுதாங்க. சைட் டிஷ்ஷாக ப்ரொக்கோலியை பாயில் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கலாம்.